Taste the Daily. கடலூர் மாவட்டம் வடலூரில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்த மாணவன் மூளைச்சாவு அடைந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கி கூறலாம். நிச்சயமாக கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்த இந்த பார்வதிபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் தான் இந்த கூலி தொழிலாளியான திருமுருகன் மற்றும் சிவகாமி தம்பதியினர். இவர்களுக்கு இருக்கக்கூடிய மகன் ஒரு தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி அந்த தனியார் பள்ளியில் பயிலக்கூடிய அவர்களது மகன் அந்த விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஈட்டி எறிதலுக்காக இவர்களுடைய மகன் சிலம்பு ஆட்டம் பயிற்சி மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்றொரு புறத்தில் ஈட்டி எறியும் பயிற்சியில் அதே பள்ளியைச் சேர்ந்த ஈட்டி எறிதலுக்கான பயிற்சியில் ஈடுபட்டு இருந்த மாணவர்கள் தவறுதலாக ஈட்டி எறியும் போது இந்த கூலி தொழிலாளி மகனான கிஷோர் என்பவரது தலையில் அந்த ஈட்டியானது பாய்ந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்து அதிக அளவிலான இரத்தப்போக்கு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பள்ளி நிர்வாகத்தினர் அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் அவர்களுக்கு அதிக அளவிலான இரத்தப்போக்கு ஏற்பட்டதன் காரணமாக மேல் சிகிச்சைக்காக கடலூர் மற்றும் சென்னை ஆகிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் அந்த மாணவன் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் கூறியதன் அடிப்படையில் அவர் உடனடியாக அந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தான் இந்த மூளைச்சாவு அடைந்த இந்த கிஷோர் என்ற 10ஆம் வகுப்பு மாணவர் தற்போது உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மாணவன் உயிரிழந்த சம்பவம் அவர்கள் அந்த உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உறவினர்கள் தங்களுடைய மகனை இழந்து வாடுவதாகவும் தங்களது மகனை போன்ற வேறு எந்த மாணவரும் பாதிக்கப்படக்கூடாது, அதற்கு அந்த பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு வலியுறுத்தலாக இருக்கிறது. இதற்கு காரணம் அந்த பள்ளி தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய மைதானம் முழுமையானதாக இல்லை எனவும் மைதானம் இல்லாத மேலும் உடற்கல்வி ஆசிரியர் இல்லாதன் காரணமாகவே மாணவர்கள் இது போன்ற முறையற்ற பயிற்சியில் ஈடுபட்டு இது போன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக அந்த உறவினர்களும் பெற்றோர்களும் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தனியார் பள்ளியில் கண்காணிப்பதிலும் அரசு பள்ளிகளை தான் இந்த விடியா திமுக அரசு நிர்வாகத்தை முழுமையாக சீரழித்து மாணவர்களின் வாழ்வாதாரத்தை கஞ்சா வழிபறி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்களில் மாணவர்கள் ஈடுபடுவதை கண்டும் காணாமல் மாணவர்களின் வாழ்வை சீரழித்து வருகிறது என்றால் தனியார் பள்ளிகளிலும் இது போன்ற விடிய அரசு முனைப்பு காட்டாமல் அந்த பள்ளி தரத்தையும் அந்த விளையாட்டு மைதானம் உள்ளிட்டவையில் அந்த தனியார் பள்ளிகள் முழுமையாக பெற்றுள்ளதா என்பது கூட தெரியாமல் இது போன்ற தனியார் பள்ளிகள் மீதும் அக்கறை இல்லாத இந்த அரசால் தான் இந்த மாணவர்களின் உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி இருப்பது இந்த மாணவனின் உயிரிழப்புக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது.